வணக்கம். வந்து எப்போதெல்லாம் கொஞ்சம் நேரம் கிடைக்குதோ, அப்போதெல்லாம் புதுசா ஏதாச்சும் கத்துக்கணும், உங்கள நீங்களே அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிற உங்களுக்காகவே, இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம ரொம்ப ஆழமா விவாதிக்க போறோம். ஆமா. ரொம்பவே அவசியமான ஒரு ஆழ்ந்த அலசல் இது. கண்டிப்பா. நீங்க இப்போ வண்டியில ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிற வழியில இத கேட்டுட்டு இருக்கலாம், இல்ல வீட்ல ரிலாக்ஸ்டா உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். உங்க நேரத்தோட மதிப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எந்த வளவளப்பும் இல்லாம நேரடியாவே விஷயத்துக்குள்ள போயிடலாம். நிச்சயமா. இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்ட மூலக்கட்டுரை மன அழுத்தத்தை வென்று மன நிம்மதி காக்கும் எளிய வழிகள். இது ஏதோ வழக்கமான பாசிட்டிவா நினைங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ற மேலோட்டமான அட்வைஸ் கிடையாது. இல்லவே இல்ல. இது ரொம்பவே சயின்டிஃபிக்கான ஒரு அப்ரோச். கரெக்ட். குறிப்பா மன அழுத்தம், அதாவது ஸ்ட்ரெஸ், அப்புறம் மனச்சோர்வு, டிப்ரெஷன், இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற உண்மையான வித்தியாசத்தை ரொம்ப சுவாரஸ்யமான சில ஊமைகளை வச்சு இந்த சோர்ஸ் மெட்டீரியல் விளக்குது. இத பத்தி ஆழமா பேசி இதிலிருந்து நமக்கு தேவையான விஷயங்களை புரித்தெடுக்க தான் இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம். ஒரு தெளிவான புரிதல் இதிலிருந்து நமக்கு கிடைக்க போகுது. சரி, இத கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். குறிப்பா இந்த கட்டுரையில கார் கியர், முகம் பார்க்குற கண்ணாடி, ஏசியில இருக்கிற தெர்மோஸ்டாட், இப்படி ரொம்ப சாதாரண விஷயங்களை நம்ம மனசோட ஒப்பிட்டு ஒரு புதுமையான கோணத்தை கொடுத்திருக்காங்க. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், மனச நியூட்ரலா, அதாவது ஒரு சமநிலையில வச்சுக்கிறதுங்கிறது வெறும் தத்துவம் மட்டும் கிடையாது. அது நம்மளோட பிராண ஆற்றலை சேமிக்கிற ஒரு அறிவியல் பூர்வமான கலை. பிராண ஆற்றல்னா நம்மளோட அந்த வைட்டல் எனர்ஜி, கரெக்டா? எக்ஸாக்ட்லி. எமோஷனலா நாம எப்படி நம்மள ட்ரெயின் பண்ணிக்காம வீணாக்காம இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் ஃப்ரேம் ஒர்க் இது கொடுக்குது. அந்த எனர்ஜி ட்ரெயின் பத்தி பேசும்போது தான் கட்டுரையில இருக்கிற அந்த முதல் உவமை எனக்கு ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. அதாவது காலத்தின் கியர்கள். ரொம்ப அருமையான ஒரு உவமை அது. ஆமா, நம்ம கார்ல இருக்கிற கியர்களை வச்சு ஸ்ட்ரெஸ்ஸையும் டிப்ரெஷனையும் ரொம்ப அழகா பிரிச்சு காட்டியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஷன் அப்படிங்கிறது ரிவர்ஸ் கியர். அதாவது பின்னோக்கி போறது. கரெக்ட். முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை பத்தியே நம்ம மூளை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறது. நான் ஏன் அன்னைக்கு அப்படி பேசினேன், அவங்க ஏன் என்ன அப்படி ட்ரீட் பண்ணாங்க, இப்படி நம்மளால மாத்தவே முடியாத கடந்த காலத்துல மைண்டு மாட்டிக்கிட்டு சுழல்றது. அது ஒரு பெரிய மன உளைச்சல். உளவியல்ல இத ரொம்ப தெளிவா ரூமினேஷன் அப்படின்னு சொல்வாங்க. கடந்த காலத்தை அசை போடுறது. மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது டாப் கியர். இது நடக்காத எதிர்காலத்தை பத்தின ஒரு அதீத பயம். நாளைக்கு மீட்டிங்ல என்ன ஆகுமோ, இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிடுமோ அப்படின்னு நம்ம மைண்ட் எப்பவுமே ஒரு கற்பனையான எதிர்காலத்துல அதிவேகமா ஓடிட்டு இருக்கிறது. இத ஆன்டிசிபேட்டரி ஆன்சைட்டின்னு சொல்வோம். நடக்க போறதை நினைச்சு முன்கூட்டியே பதட்டப்படுறது. இது ரெண்டுமே நமக்கு எவ்வளவு பரிச்சயமான ஒரு நிலை. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த ரெண்டு கியர்லயும் நீங்க வண்டியை ஓட்டும்போது என்ன ஆகும்னு கவனிச்சு பார்க்கணும். அங்கதான் மிகப்பெரிய எனர்ஜி லாஸ் நடக்குது. உங்களோட மனசு, அதாவது உங்களோட விழிப்புணர்வு இந்த நிமிஷத்துல, இந்த நிகழ்காலத்துல இல்லாம போயிடுது. இப்போ சோர்ஸ் மெட்டீரியல்ல சொல்ற அந்த நியூட்ரல் கியர் கான்செப்டுக்கு வருவோம். சொல்லுங்க, அந்த நியூட்ரல் கியர் எப்படி வேலை செய்யுது? தேவையில்லாம வீணாகாது. அதே மாதிரி மனசு கடந்த கால புகார்களிலேயும் எதிர்கால பயத்திலையும் செலுத்தாம இந்த நொடியில, அதாவது பிரசன்ட் மொமெண்ட்ல முழுமையா நிலைநிறுத்துறது தான் மனதின் நியூட்ரல் நிலை. அப்போ மனசு ஒரு அமைதியான நிலையில எந்த ஒரு உந்துதலும் இல்லாம இருக்கு. ஆமா. இந்த நிலையில மட்டுமே மனதின் பிராண ஆற்றல் முழுமையாக சேமிக்கப்படுகிறது என்பதை கட்டுரை ஆணித்தரமாக விளக்குது. இதை ஏதோ சும்மா இருக்கிறது, சோம்பேறித்தனமா இருக்கிறதுன்னு நாம தப்பா புரிஞ்சுக்க கூடாது. எனக்கு புரியுது. ஆனா ஒரு சந்தேகம். இப்போ கடந்த காலத்தை பத்தி யோசிக்க கூடாது, ஓகே. ஆனா எதிர்காலத்தை பத்தி பிளான் பண்ணாமலே நாம இன்னைக்கு இருக்கிற காம்படிட்டிவ் உலகத்துல சர்வைவ் ஆகுறது? ரொம்ப வேலிடான கேள்வி. ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய நுட்பமான வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. எதிர்காலத்துக்காக பிளான் பண்றது வேற, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படுறது வேற. எப்படி அதை பிரிச்சு பார்க்கறது? நீங்க ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணும்போது கவனம் முழுசா இந்த நிகழ்காலத்துல தான் இருக்கு. அதாவது நாளைக்கு மீட்டிங்க்கு நான் இன்னைக்கு என்ன டேட்டா ரெடி பண்ணணும் அப்படின்னு நீங்க வேலை செய்யும்போது நீங்க பிரசன்ட்ல இருக்கீங்க. உங்களோட நியூட்ரல் கியர்ல இருந்து தான் அந்த வேலையை செய்றீங்க. ஓஹோ. ஆனா அந்த மீட்டிங்கை நினைச்சு பயப்படும் போது, நாளைக்கு மீட்டிங்ல பாஸ் திட்டிடுவாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அந்த வேலையை செஞ்சீங்கன்னா, அப்போ உங்க மைண்ட் டாப் கியருக்கு போயிடுது. அங்கதான் உங்களோட பிராண ஆற்றல் தேவையில்லாம எரிக்கப்படுது. இது ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. இந்த நிகழ்காலத்துல இருக்கிறத எப்படி பழக்கப்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு கட்டுரையில 2வது ஒரு ஓமையை கொடுத்திருக்கிறாங்க. கண்ணாடியின் வெறுமை நிலை. தி மிரர் அனாலஜி. ஆனா அவர் விலகியவுடன் எந்த பிடிப்பும் இல்லாமல் தன் இயல்பான காலி நிலைக்கு திரும்பிவிடும். எந்த பிம்பத்தையும் அது பிடிச்சு வச்சுக்காது. இது ஒரு பரந்த கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தா
நம்ம அன்றாட வாழ்க்கையோட இது ரொம்ப அழகா பொருத்த முடியும். எப்படி சொல்றீங்க? இப்போ நம்ம ஒருவரின் துன்பத்தை காணும்போதோ அல்லது ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் போதோ முழுமையாக ஈடுபட்டு தீர்வு காண வேண்டும். அதுதான் அந்த கண்ணாடி பிரதிபலிப்பது. ஒரு நண்பர் கவலையா இருந்தா அவருக்கு ஆறுதல் சொல்லணும். அது மனித இயல்பு தானே. ஆமா. ஆனா வேலை முடிந்த மறுநொடியே அந்த நண்பர் போன பிறகு அந்த தாக்கத்தை மனதில் சுமக்காமல் கண்ணாடியைப் போல மீண்டும் வெறுமை நிலைக்கு திரும்ப வேண்டும். இதுவே மனநலத்தின் ரகசியம். அதாவது நாம அவங்களுக்காக எம்பதியோட இருக்கணும். ஆனா அந்த எமோஷனை நம்மளோட சுமையா மாத்திக்க கூடாது. சரியா சொன்னீங்க. அந்த உணர்ச்சிகள் நம்மள தொற்றிக்கொள்ளக் கூடாது. இது குறிப்பா சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு, டாக்டர்களுக்கு ரொம்பவே தேவையான ஒரு அப்ரோச். காலையில ஒரு கோபமான கஸ்டமர் கிட்ட பேசின அந்த நெகட்டிவிட்டிய சாயங்காலம் வரைக்கும் மைண்ட்ல ஓட விட்டுக்கிட்டே இருந்தா அப்புறம் வீட்டுக்கு போகும்போது அந்த கண்ணாடியில ஒட்டிட்டு இருக்கிற கரையோட தான் போவோம். கண்டிப்பா. அந்த கரைய உடனுக்குடன் தொடச்சு மறுபடியும் மனச காலியாக்குறது தான் அந்த நியூட்ரல் ஸ்டேட். சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்விக்கு வருவோம். நேயர்களாகிய உங்களை நோக்கி நேரடியாகவே ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். இந்த கட்டுரை மனிதர்களில் 2 வகைகள் இருப்பதை விளக்குது. நீங்க தெர்மோமீட்டரா அல்லது தெர்மோஸ்டாட்டா? இது ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி. ஆமா, தெர்மோமீட்டர் மனிதர்கள்னு ஒரு வகை இருக்காங்க. இவர்களை சுற்றியுள்ளவர்கள் கோபப்படுத்தினால் உடனே கோபப்படுவார்கள், புகழ்ந்தால் மகிழ்வார்கள். சூழ்நிலையே இவர்கள் மனநிலையை தீர்மானிக்கும். வெளியில வெயில் அடிச்சா இதோட அளவீடு ஏறும், வெளியில குளிந்தா இதுவும் குறையும். கரெக்ட். இவங்க ரொம்ப எளிதில் ஸ்ட்ரெஸ் ஆவார்கள். ஏன்னா நம்மளோட மனநிலையை தீர்மானிக்கிற ரிமோட் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டா வெளியில மத்தவங்க கையில இருக்கு. இது ரொம்ப ஆபத்தான ஒரு நிலை. இங்கதான் தெர்மோஸ்டாட் மனிதர்கள் பற்றி நாம விவாதிக்க வேண்டியிருக்கு. ஒரு ஏசி அல்லது ஃப்ரிட்ஜில் உள்ள தெர்மோஸ்டாட் எப்படி வேலை செய்யும்னு யோசிச்சு பாருங்க. அது தனக்கான ஒரு டெம்பரேச்சரை செட் பண்ணிக்கும். எக்ஸாக்ட்லி. வெளியில இருக்கும் வெப்பத்தை பற்றி கவலைப்படாமல் செட் செய்யப்பட்ட 24 டிகிரியை எப்போதும் தக்க வைப்பது போல நியூட்ரல் மனிதர்கள் இருப்பார்கள். வெளியில நடக்கிற மாற்றங்கள் அவங்கள பாதிக்காது. என்னை சுற்றி என்ன நடந்தாலும் என் மனதின் அமைதியை நான் யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற உறுதியே ஒருவரை தெர்மோஸ்டாட்டாக மாற்றுகிறது. இது ஒரு ஆழமான பதிவு. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதை எப்படி நடைமுறையில் செயல்படுத்துவது? ஏன்னா நான் தெர்மோஸ்டாட் மாதிரி இருக்க போறேன்னு முடிவு பண்றது ஈஸி. ஆனா பிராக்டிகலா பண்றது கஷ்டம். ஆமா, ஒரு மீட்டிங்ல உங்களை பாயிண்ட் பண்ணி ஒருத்தர் தப்பா பேசும்போது உங்களோட அந்த அமைதியை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா? இந்த மூலக்கட்டுரையில இதுக்கு 3 எளிய வழிகளை கொடுத்திருக்காங்க. அதை ஒன்னொன்னா நாம இப்போ பகுப்பாய்வு செய்யலாம். கண்டிப்பா. முதல் வழி சாட்சி பாவம், விட்னஸ் கான்ஷியஸ்னஸ். இத பத்தி கொஞ்சம் விளக்குங்க. இது திருமூலர் முதல் பதஞ்சலி முனிவர் வரை சொன்ன ஒரு ஆழமான விஷயம். நாம பொதுவா கோபம் வரும்போது அந்த கோபத்தோட ஒன்றிடுவோம். நான் கோபமா இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவோம். ஆமா, நாமே அந்த கோபமா மாறிடுவோம். ஆனா சாட்சி பாவம் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு கோபம் வருகிறது என்று உணர்ச்சியோடு ஒன்றாமல் ஒரு பார்வையாளராக தள்ளி நின்று பார்க்க சொல்றாங்க. அதாவது, ஓஹோ, என் மனதுக்கு இப்போது கோபம் வருகிறதே அப்படின்னு வேடிக்கை பார்க்கணுமா? ஆமா. அப்படி பார்க்க தொடங்குனாலே உணர்ச்சி தானாக மறைந்துவிடும். ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்து உங்களுக்குள்ள நடக்கிற மாற்றத்தை நீங்களே விட்னஸ் பண்ணணும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்ரோச். ஏன்னா எனக்கு கோபம் வருது அப்படின்னு நாம உணர ஆரம்பிக்கும் போதே நம்ம லாஜிக்கா யோசிக்கிற பகுதி ஆக்டிவேட் ஆயிடுது. அதனால நம்மளால ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி ரியாக்ட் பண்ண முடியுது. மிகச் சரியான விளக்கம். உணர்ச்சிகளால் நம்ம அறிவை மறைக்க முடியாது. சூப்பர். வழி 2, மனதின் உணவு, மென்டல் மியூக்கஸ்லெஸ் டயட். இது கேட்கறதுக்கே ரொம்ப புதுசா இருக்கு. உடலுக்கு எப்படி தூய்மையான இயற்கை உணவுகள் தேவையோ அதே போல மனதுக்கும் உணவு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நாம உடம்புக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மனசுக்கு கொடுக்கறதில்ல. ஆமா, காலையில எழுந்த உடனே போனை எடுத்து நெகட்டிவான செய்திகள், வதந்திகள்னு எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள ஃபீட் பண்றோம். அதனாலதான் தூய்மையான எண்ணங்களே மனதின் சலியற்ற உணவுன்னு சொல்றாங்க. வதந்திகள், எதிர்மறை பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். உடம்புல சளி கட்டிக்கிட்டா எப்படி மூச்சு விட சிரமமா இருக்கோ, அதே மாதிரி இந்த தேவையில்லாத விஷயங்கள் மனசுக்குள்ள சேர்ந்துட்டா மனசு எப்பவுமே அந்த ஸ்ட்ரெஸ் கியர்லே தான் மாட்டிட்டு இருக்கும். உண்மைதான். இன்ஃபர்மேஷன் ஹைஜீன் ரொம்ப அவசியம். அடுத்து வழி 3, மூச்சே கவனித்தல். மூச்சுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்? மனதுக்கும் மூச்சுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸ்ட்ரெஸ் ஆகும் தருணத்துல உங்களோட மூச்சு வேகமாகவும் சீரற்றும் இருக்கும். ஆமா, படபடப்பா இருக்கும்போது மூச்சு வாங்கும். அந்த நேரத்துல உங்க மனசு ஒரு தறிக்கட்டு ஓடுற வண்டி மாதிரி. அப்போ கண்களை மூடி மெதுவாகவும் ஆழமாகவும் மூச்சு விடும்போது மூச்சு சீராகும். மூச்சு சீரானா மனசும் அமைதியாயிடுமா? கண்டிப்பா.
மூச்சு தான் மனதோட வாகனம். மூச்சு சீராகும்போது அதன் வாகனமான மனமும் தானாகவே நியூட்ரல் நிலைக்கு வந்துவிடும். வாவ், ரொம்ப தெளிவான அதே சமயம் பிராக்டிக்கலான விஷயங்கள் இது எல்லாமே. இந்த முழு அலசலையும் நம்ம சுருக்கமா தொகுத்து பார்த்தரலாம். நிச்சயமா. நம்மளோட எனர்ஜி, ஸ்ட்ரெஸ் மற்றும் டிப்ரெஷன்ல வீணாகாம தப்பிக்க மனதை நிகழ்காலத்தில், அதாவது நியூட்ரல்ல வைப்பதன் அவசியத்தை நாம பார்த்தோம். ஒரு கண்ணாடியாக இருந்து பிரதிபலிச்சுட்டு உடனே வெறுமை நிலைக்கு வரணும். உணர்ச்சிகளை சுமக்கக்கூடாது. கரெக்ட். அடுத்தவங்க நம்ம மனநிலைய மாத்த விடாம ஒரு தெர்மோஸ்டாட்டாகவும் மாற வேண்டியதன் முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதையெல்லாம் சாட்சி பாவம், மனதின் உணவு, மூச்சை கவனித்தல் மூலமா நாம அடையலாம். இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம தெளிவா பார்த்துட்டோம். ஆனா இந்த மூலக்கட்டுரையின் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு நேயரின் சிந்தனைக்கு ஒரு புதிய சவாலான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க, அது என்ன சிந்தனைக்கான இறுதி புள்ளி? இந்த கணம் வரை உங்கள் மனதின் தெர்மோஸ்டாட் ரிமோட் கண்ட்ரோல் யாருடைய கையில் இருந்தது? வெளி உலகத்தின் கையிலா அல்லது உங்கள் கையிலா? இனி உங்கள் மனதின் டிஃபால்ட் வெப்பநிலையை யார் செட் செய்ய போகிறார்கள் என்று கொஞ்சம் ஆழமா யோசித்து பாருங்கள். இது நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேள்வி. நீங்க எல்லாரும் கண்டிப்பா கொஞ்ச நேரம் அமைதியா உட்காந்து இதை யோசிச்சு பார்க்கணும். இந்த ஆழ்ந்த அலசல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். கண்டிப்பா இது ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரும். தொடர்ந்து பல புதிய விஷயங்களை தேடி கற்க வாழ்த்துக்கள். இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம். நன்றி. நன்றி.